காரைக்காலில் கொட்டும் மழையிலும் குடிசை வீடுகள் கொழுந்துவிட்டு எரிகின்றன. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அந்தோனி ராஜிடம் கேட்போம். அந்தோனி, வணக்கம். இந்த கொட்டும் மழையிலும் இந்த குடிசை வீடுகள் கொழுந்துவிட்டு எரிவதற்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. காரைக்காலில் 2 நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தற்போது தொடர்ந்து அதிகாலை முதல் பாத்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே காரைக்கால் மதகடி பகுதியில் உள்ள தோமாஸ் திடல் வீதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அதில் மைய பகுதியில் உள்ள ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அதன் அருகில் உள்ள கணேசன் வாடகை இருப்பவர் ஆகிய 2 வீடுகளிலும் பாத்தீங்கன்னா வீட்டின் உள்பகுதியில் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. முதலில் கணேசன் வீட்டில் உள்ள தீயால் புகைமூட்டம் காணப்பட்டதால் வீட்டில் உள்ளவர்கள் அலறி எடுத்து வெளியேறினர். பின்னர் அருகில் உள்ள வீட்டிலும் தீ பரவ தொடங்கியது. கொட்டும் மழையிலும் பாத்தீங்கன்னா தீ பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் காணப்பட்டது. அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி கொட்டும் மழையிலும் தீ அணைக்க போராடினார்கள். மேலும் வீட்டில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து மேலும் தீ பரவ தொடங்கியது. வாளி, குடம், கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தண்ணீர் நிரப்பி தீ அணைக்க அப்பகுதி மக்கள் போராடினார்கள். மேலும் சாலைகளில் அங்கங்கே தேங்கிய மழை நீரையும் ஊற்றி அணைக்க முயற்சித்தனர். மழையிலும் தீ அணியாமல் கொழுந்துவிட்டு எரிந்து வந்தன. பின்னர் வந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக முகுந்தன் தலைமையான 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள் 2 மணி நேரம் கடும் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் உள்ள தங்க நகைகள், ஆவணங்கள், உபகரணங்கள் மற்றும் பீரோவில் வைத்திருந்த துணிகள் உட்பட அனைத்து பொருட்களும் இருந்து முற்றிலும் சேதமடைந்தது. புகையை கண்டவுடன் வீட்டில் உள்ளவர்கள் வெளியேறினதால் உயிர் சேதம் அதிர்ஷ்டமாக தவிர்க்கப்பட்டது. தொடர் கனமழையில் 2 வீடுகள் கொழுந்துவிட்டு எரிந்து சேதமடைந்தது. தற்போது மழை இல்லாமல் இந்த தீ விபத்து நடைபெற்றால் பாத்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்துடன் காணப்பட்டுள்ளனர். தற்போது தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.